வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்குது. பிப்ரவரியில் இல்லை மார்ச்சில் நம்ம டேட் எதிர்பார்க்கலாம். எந்த தேதியில் தேர்தல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னாடி பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம். நிதிஷ்குமார் அந்த பக்கம் தாவினது ஒரு பெரிய ஒரு விஷயமா போன வாரம் நடந்திருந்தது. இன்னும் வரக்கூடிய நாட்களெல்லாம் பாருங்கள், இதே மாதிரியான ஒரு சம்பவம் மகாராஷ்டிராவில் நடக்கும். மகாராஷ்டிராவில் ஏற்கனவே சரத்பவார் மோடியினுடைய அரசாங்கத்தை பலமுறை ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. சீக்கிரமாக அவரும் அந்த பக்கம் வந்துடுவார். இந்த மாதிரி மமதா பானர்ஜியோ அகிலேஷ் யாதவோ கூட வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கவுண்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஜனவரி மாதத்தில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்போல் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பை நடத்தக்கூடிய அமைப்பு சமீபத்தில் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமாக நம்ம பார்க்கலாம் யாருக்கு எவ்வளோ சீட் அப்படின்னு சொல்லிட்டு. தெலுங்கானாவில் மொத்தமாக 17 தொகுதிகள் இருக்குது. இதில் காங்கிரஸ் 8-10 தொகுதிகளையும், பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி இந்த கட்சி 3-4 தொகுதிகளையும், பிஜேபி 1-2 தொகுதிகளையும், மற்றவர்கள் 0-1 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கர்நாடகாவில் மொத்தமாக 28 தொகுதிகள் இருக்குது. காங்கிரஸ் 12-14 தொகுதிகளையும், பிஜேபி 10-12 தொகுதிகளையும், ஜேடிஎஸ் 1-2 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போது பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது கேரளாவில் மொத்தமாக 20 தொகுதிகள் இருக்குது. இதில் இண்டி அலையன்ஸ் 18-20 தொகுதிகளையும், என்டிஏ 0-1 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது யூனியன் பிரதேசங்கள் பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவு இந்த 3 யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து இந்திய அலையன்ஸ் 1-2 தொகுதிகளையும், என்டிஏ 0-1 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆந்திர பிரதேசத்தில் மொத்தமாக 25 தொகுதிகள் இருக்குது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 13-15 தொகுதிகளையும், தெலுங்கு தேசம் பார்ட்டி 6-8 தொகுதிகளையும், என்டிஏ 0-1 தொகுதிகளையும், இந்திய அலையன்ஸ் 0-1 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்குது. இதில் இந்திய அலையன்ஸ் 34-37 தொகுதிகளையும், ஏடிஎம்கே 1-3 தொகுதிகளையும், என்டிஏ 0-1 தொகுதிகளையும், மற்றவர்கள் 0-1 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக 132 தொகுதிகள் இருக்குது. இதில் இந்திய அலையன்ஸ் 73-84 தொகுதிகளையும், என்டிஏ 12-20 தொகுதிகளையும், மற்றவர்கள் 19-25 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு லோக்போல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்புகளை நடத்தக்கூடிய அமைப்பு நடத்தின கருத்து கணிப்புகளினுடைய முடிவில் ஜனவரி மாதத்தினுடைய தென் மாநிலங்களினுடைய மக்களின் உணர்வு இப்படி தான் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.